ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் நம்ம இளைய கேப்டன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிப்பில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 திரைப்படங்கள் அதோட தலைப்பெல்லாம் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த திரைப்படங்களில் எந்தெந்த திரைப்படம்லாம் திரையரங்கில் கண்டிப்பாக வெளியாகும், எந்தெந்த திரைப்படங்கள் வெளி வரவே வராது அப்படின்ற இந்த லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க, ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மித்ரன் திரைப்படம் தான். மித்ரன் திரைப்படம் பொறுத்தவரை பூபாலன் அப்படின்றவங்க இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க. அதாவது காவாசி இயக்கியிருந்தாங்க. இந்த திரைப்படம் 2019 பூஜையெல்லாம் போட்டு தலைப்பெல்லாம் மித்ரன் அப்படின்னு வச்சு ஒரு சில ஷூட்ஸ்லாம் இது பண்ணாங்க, ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்தாங்க. பட் இந்த திரைப்படம் ட்ராப் ஆகிடுச்சு. இந்த மித்ரன் திரைப்படம் பொறுத்தவரை கண்டிப்பாக இதுக்கப்புறம் வெளியே ஆகவே ஆகாது. ரீஷூட்லாம் அப்படி இப்படி சொல்லியிருந்தாங்க, நானே சொல்லியிருந்தேன். பட் இப்போ இருக்கிற நியூ அப்டேட் பொறுத்தவரை மித்ரன் திரைப்படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராப் ஆகிடுச்சு. சண்முக பண்ணவர்கள் நடிப்பில் கண்டிப்பாக மித்ரன் அப்படின்ற ஒரு பேரில் வெளி வரவே வராது அப்படின்ற ஒரு இது ஆகிடுச்சு. ஏன்னா இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க ட்ராப் ஆயிடுச்சு. ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தால் ட்ராப் ஆயிடுச்சு. இந்த மித்ரன் திரைப்படம் பொறுத்தவரை இதை முழு தலைப்பு மித்ரன் தி காப்பு. முதல்ல கல்லூரி மாணவாக இந்த திரைப்படத்தில் சண்முக பண்ணவர்கள் நடித்து பிறகு ஒரு போலீஸ் அதிகாரியாக இந்த திரைப்படத்தில் வருவார். அந்தமாரி தான் இந்த திரைப்படத்தோட கதை. இந்த திரைப்படம் மட்டும் கண்டிப்பாக வெளியாயிருந்ததுன்னா மக்கள் மத்தியிலும் சரி, கேப்டன் ரசிகர்கள், சண்முக பண்ண ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கும். பட் இதுக்கப்புறம் இந்த திரைப்படம் வரவே வராது, அதுதான் உண்மை. அண்ட் இரண்டாவதாக பார்க்க போகிற திரைப்படம் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிப்பில் குற்ற பரம்பரை. இந்த திரைப்படத்தை ஆப்வியஸ்லி சசிகுமார் அவர்கள் தான் இயக்க இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாகவே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. அதாவது சசிகுமார் அவர்களோட நந்தன் திரைப்படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, சண்முக பண்ணவர்களை வைத்து இயக்க இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்திருக்கும். பட் அப்படி இப்படின்னு ஒரு சில காரணத்தால் இந்த திரைப்படம் தள்ளி போயிடுச்சு. அதன் பிறகு படைத்தளம் திரைப்படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த படைத்தளம் லுக்கே குற்ற பரம்பரை திரைப்படத்துக்காக நான் சொல்லியிருந்தேன். சண்முக பண்ணவர்கள் அந்த லுக்கில் வந்தார். பிறகு இந்த திரைப்படம் தள்ளி போனதால் அது படைத்தளனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த குற்ற பரம்பரை வருமோ வராதோ, ஆனால் நான் அதாவது சசிகுமார் அவர்கள் இயக்கி சண்முக பண்ண அவர்கள் நடிப்பில் ஒரு திரைப்படம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சசிகுமார் அவர்களே சொல்லிட்டாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா குற்ற பரம்பரை அப்படின்ற ஒரு திரைப்படம் சண்முக பண்ண அவர்கள் நடிப்பில் வர்றது மிகப்பெரிய ஒரு கஷ்டம். கண்டிப்பாக வராது அப்படின்றதான் உண்மை. ஏன்னா சசிகுமார் அவர்கள் சொல்கிறதுலே தெரியுது. ஃபியூச்சரில் அதாவது பின்னாடி இந்த திரைப்படம் வருமோ வராதோ அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் சண்முக பாண்டியன் அவர்களை வைத்து நான் ஒரு திரைப்படத்தை இயக்குவேன், அந்த படத்துலையும் நடிப்பேன் அப்படின்னு சசிகுமார் அவர்கள் அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இந்த குற்ற பரம்பரை திரைப்படத்தை நம்ம ஒமிட் பண்ணிடலாம். அதாவது சண்முக பண்ணவர்களோட நடிப்பில் குற்ற பரம்பரை அப்படின்ற ஒரு திரைப்படம் வராது அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ மூலியமாக. அண்ட் அடுத்தபடியாக மூன்றாவதாக பார்க்க போகிற திரைப்படம் சண்முக பண்ணவர்கள் நடிப்பில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் இணைந்து நடித்த தமிழன் என்ற சொல். அது எப்படி இணைந்து நடித்த அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சண்முக பாண்டியன் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, தமிழன் என்ற சொல் திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போர்ஷன் எடுத்துட்டாங்க, என்னோட போர்ஷன் மட்டும்தான் பெண்டிங்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள். இந்த திரைப்படத்தை அருண் பொன்னாம்பலம் அப்படின்றவங்க இயக்கியிருந்தாங்க. நம்ம ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் தான் திரைப்படத்துக்கு இசை. கேப்டன் விஜயகாந்த் வித் நம்ம இளைய கேப்டன் சண்முக பாண்டியன் அவங்க 2 பேருமே இணைந்து நடிச்சிருக்காங்க. பூஜையெல்லாம் போட்டு அந்த திரைப்படத்தில் கேப்டன் அவர்கள் தான் கலந்துக்கிட்டாங்க பூஜையில். பாதி அதாவது அவரோட முக்காவாசி இல்லை, ஃபுல் சினிமே முடிச்சிச்சு அப்படின்னு நம்ம சண்முக பண்ணவர்களே சொல்லியாச்சு. ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தால் இந்த திரைப்படம் இப்போதைக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு மேலே ட்ராப்லேயே இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். மறுபடியும் இந்த திரைப்படத்தை எடுத்தால் கண்டிப்பாக சண்முக பண்ணவர்கள் நடிப்பார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்து முடிச்சிட்டாரு. அதனால் நான் சொல்ல வரேன். கண்டிப்பாக இது ஃப்யூச்சரில் இந்த திரைப்படம் மேபி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது 50% இந்த திரைப்படம் வரும், 50% திரைப்படம் வராது அப்படின்னு வச்சுக்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர் இந்த திரைப்படம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தில் தான் இப்போதைக்கு கடுப்பில் இருக்குது. நல்ல ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சா இந்த திரைப்படத்தில் சண்முக பண்ணவர்கள் நடித்து இந்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சண்முக பண்ணவர்கள் இணைந்து நடித்த தமிழ் என்ற சொல் அப்படின்ற ஒரு பேரில் ஃபியூச்சரில் அதிகப்படியாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த திரைப்படம் வரும் அப்படின்றத நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். அடுத்தபடி நான்காவதாக பார்க்க போகிற திரைப்படம் சண்முக பண்ணவர்கள் நடித்த படைத்தலைவன் திரைப்படம் தான். இந்த திரைப்படத்திலும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏஐ தொழில்நுட்ப கருவி மூலியமாக ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ரமணா கதாபாத்திரம் எப்படி நம்ம கேப்டன் அவர்களை பார்த்தீங்களோ அதே மாதிரி ஒரு கேப்டன் இந்த படைத்தலைவன் திரைப்படத்தில் ஏஐ கருவி மூலியமாக யூஸ் பண்ணிருக்காங்க. கோட் திரைப்படத்தை ஏமாற்றிட்டாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட கதாபாத்திரத்தை. சப்பையாக முடிச்சிட்டாங்க. பட் இந்த திரைப்படம் அப்படி கிடையாது. இந்த படைத்தலைவன் திரைப்படம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும். போன வருஷத்துலேருந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த திரைப்படம் வந்த பாடாக இல்லை. இந்த திரைப்படம் நல்ல ஒரு ரிலீஸ் டேட்டுக்காக இந்த திரைப்படம்
திரைப்படம் வந்து காத்துட்ருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். படைத்தலைவன் திரைப்படம் கண்டிப்பாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்குது ரசிகர்கள் மத்தியில். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேப்டன் இறப்புக்கு பிறகு வேர்ல்டு வைடு ஃபேமஸ் ஆகிட்டார் சண்முகப்பாண்டி அவர்கள். இந்த திரைப்படத்தோட ட்ரைலர், அஃபிஷியல் ட்ரைலர் நாளைக்கு 6 மணிக்கு இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள் வந்து வெளியிடுறாரு. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ட்ரைலருக்கே வந்து இருக்குது. மேபி இந்த திரைப்படம் டிசம்பர் எண்டிங் 27 ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதை விட்டால் ஜனவரி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ஜனவரி 24, 26 அப்படி இல்லை பிப்ரவரி முதல் வாரத்தில் கூட ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது படைத்தலைவன் திரைப்படத்துக்கு. ஆனால் இந்த திரைப்படம் கண்டிப்பாக இந்த அளவுக்கு டிலே ஆனாலும் வர்த்தாக இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ ஒரு நல்ல ஒரு ரிலீஸ் டேட்டுக்காக தான் இந்த திரைப்படம் வந்து காத்திருக்கிறேன். பெரிய பெரிய திரைப்படங்கள் வந்து கண்டிப்பாக வரலனா படைத்தலைவன் திரைப்படம் கண்டிப்பாக வந்து வெளியாகிடும். நிறைய ஸ்க்ரீன்ஸில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடும் சரி. ஸோ இந்த திரைப்படத்தை அன்பு அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க. நம்ம இசை ஞானி இளையராஜா இந்த திரைப்படத்துக்கு இசை, சண்முகப்பாண்டி அவர்கள் இணைந்து யாமினி சந்தர், கஸ்தூராஜா, வெங்கடேஷ், முனிஷ்காந்த் அப்படின்னு பல பேர் வந்து இணைந்து நடிச்சிருக்காங்க. முக்கியமாக நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்களும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நட்புக்காக இந்த திரைப்படத்தில் சண்முகப்பாண்டி அவர்கள் இணைந்து நடிச்சிருக்காரு. நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஏஐ மூலியமா ரமணா திரைப்படத்தோட கதாபாத்திரத்தில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் இந்த திரைப்படத்தை வந்து நடிச்சிருக்காரு. அப்போனா பார்த்துங்க, சண்முக பாண்டியன், கேப்டன் விஜயகாந்த் ஏஐ கருவி மூலிமா, அதேமாதிரி ராகவா லாரன்ஸ் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளம், நல்ல ஒரு முன்னணி பிரபலங்கள்லாம் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் படைத்தலைவன் திரைப்படத்தில். ஸோ ஆகவே இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அடுத்த ஆண்டு, அதாவது இந்த டிசம்பர்லேருந்து அடுத்த ஆண்டு பிப்ரவரி 2025க்குள்ளே கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிடும். நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. அண்ட் அடுத்தபடியாக லாஸ்ட்டாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொம்பு சீவி திரைப்படம் தான். கொம்பு சீவி திரைப்படம் உசிலம்பட்டியில். ஸோ இந்த திரைப்படம் ஒரு உண்மையான சம்பவத்தை மையமாக எடுத்து இந்த திரைப்படம் வந்து உருவாகுது. ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த திரைப்படத்தை இயக்குனர் பொன்ராம், அதாவது நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் பிளாக் பஸ்டர் மூவிஸ் கொடுத்த இயக்குனர் தான் ஸோ இந்த திரைப்படத்தை வந்து இயக்குறாரு. சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் சண்முகப்பாண்டி அவர்களுடன் இணைந்து நடிக்கிறாரு. மேபி சண்முகப்பாண்டி அவர்களுக்கு அப்பா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் கண்டிப்பாக நடிச்சிருப்பாரு. இந்த திரைப்படத்துக்கு முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு பலமே இசையமைப்பாளர் தான். நம்ம யுவன் சங்கர் ராஜா இசையில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்கு. எனவே இந்த கொம்பு சேவி திரைப்படமும் படைத்தலைவன் திரைப்படத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய திரைப்படத்தில் சண்முகப்பாண்டி அவர்கள் வந்து நடிக்கிறாரு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஒரு முன்னணி இயக்குனர், முன்னணி இசையமைப்பாளர், ஸோ மிகச்சிறந்த ஒரு நடிகரோடு இணைந்து நம்ம சண்முகப்பாண்டி அவர்கள் இணைந்து வந்து நடிக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஒர்த்தான மூவியாக வந்து இருக்கும். இந்த திரைப்படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் 100%. அதுவும் அடுத்த ஆண்டு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். அடுத்த ஆண்டு கேப்டன் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் சண்முகப்பாண்டி அவர்கள் ரசிகர்களுக்கும் நல்ல ஒரு விருந்து அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். முதல் பாதியில் படைத்தலைவன் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிடும். அடுத்த பாதியில் இந்த கொம்பு சீவி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு படைத்தலைவன் திரைப்படத்தை விட இந்த கொம்பு சீவி திரைப்படத்தை நான் வந்து ரொம்பவே வந்து ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு கண்டிப்பாக வந்து நான் சொல்லுவேன். நீங்கள் எந்த திரைப்படத்துக்கு ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு சண்முகப்பாண்டி அவர்கள் நடிக்கிற எல்லா திரைப்படத்துக்கும் நீங்கள் வந்து காத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 5 திரைப்படம் வந்து பார்த்தாச்சு. இதில் சண்முகப்பாண்டி அவர்கள் நடிப்பில் மித்ரன் மற்றும் குற்றப்பரம்பரை திரைப்படம் இதுக்கப்புறம் வெளி வரவே வராது. அதுதான் வந்து உண்மை. அதே போல் மீதி இருக்கிற திரைப்படங்களில் 2 திரைப்படங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சண்முகப்பாண்டி அவர்கள் நடிப்பில் படைத்தலைவன் மற்றும் சண்முகபாண்டியன் சரத்குமார் இணைந்து நடிக்கிற கொம்பு சீவி கண்டிப்பாக அடுத்த ஆண்டு வந்து ரிலீஸ் ஆகிடும். இதில் இன்னும் ஒரு திரைப்படம் கேப்டன் அவர்களோடு இணைந்து நடித்த தமிழன் என்ற சொல் திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் பற்றி நான் சொல்லியாச்சு. இது வந்து மேபி ஃபியூச்சரில் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. சண்முகப்பாண்டி அவர்களை வைத்து ஷூட் வந்து கண்டினியூஸ் பண்ணால். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முரண்பாடான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.